சசிகலா நடராஜனுக்கு எதிராக பாரதிய ஜனதா தனது கரங்களை இறுக்கி வருகிறது. போயஸ் கார்டனுக்குள்ளேயே ரைடு என நுழைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறது டெல்லி வட்டாரம். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகுதான் தமிழகத்தில் வருமான வரித்துறையின் ரைடு நடவடிக்கைகள் மிக தீவிரமடைந்தது. இந்த டெல்லியில் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன என்பது குறித்த ஒரு சிறு பார்வை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் சந்திப்பது குறித்து மரியாதை நிமித்தமாக கவர்னர் வித்யாசாகர் ராவை சந்தித்துள்ளார். வித்யாசாகர் ராவிடம் கேபினட்டை மாற்றி அமைக்குமாறு பல நெருக்கடிகள் கார்டன் வட்டாரத்தில் இருந்து வருகின்றன என்று கூறியுள்ளார். அப்பொழுது வித்யாசாகர் ராவ் டெல்லி சென்று வாருங்கள் என்று மட்டும்தான் பதில் கூறியுள்ளதாக தெரிகிறது. அதன் பிறகு டெல்லியில் மோடியை அவர் சந்தித்த போது துணை சபாநாயகர் தம்பித்துரையும் உடன் இருந்தார். வர்தா புயல் பாதிப்புக்கு நிதி, ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது, நாடாளுமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான கோரிக்கைகளுடனும் கூடுதல் நிதியாக 22,000 கோடி ரூபாய் தேவை என்பதையும் வலியுறுத்தி மனு கொடுத்தார் முதல்வர் பன்னீர்செல்வம். இதனை அடுத்து 15 நிமிடங்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் மட்டும் தனிமையில் பேசினார் பாரத பிரதமர் மோடி. அதில் ஆட்சி அதிகாரத்தில் சசிகலா நடராஜன் தரப்பினரின் தலையீடு குறித்து பன்னீர்செல்வம் பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தின் முதல்வராக சசிகலா நடராஜன் விரும்புவது குறித்து, அதற்காக எந்தெந்த வகையில் என்னென்ன நெருக்கடிகள் தனக்கு ஏற்படுகிறது என்றும் குறிப்பிட்டு உள்ளார். அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, யாருக்கும் பயப்படாமல் சுதந்திரமாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று தைரியம் கூறி அனுப்பியுள்ளார். மேலும் ஆட்சி அரசியல் பொறுப்பில் இல்லாத சசிகலா நடராஜனை சந்திப்பதை தவிர்த்து கொள்ளவும் என்றும் அட்வைஸ் செய்துள்ளார். டெல்லி விசிட்டில் பாரத பிரதமரிடம் வலியுறுத்துமாறு ஓ பன்னீர்செல்வத்திடம் சசிகலா நடராஜன் சில விஷயங்களை கூறியுள்ளார். அதை சரியாக செய்கிறாரா என்பதை வேவு பார்க்கத்தான் தம்பித்துரையும் உடன் வந்திருக்கிறார். சசிகலா நடராஜன் சொல்லி அனுப்பிய எந்த விஷயங்களையும் பாரத பிரதமரின் காதுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து ஒரு வார்த்தை கூட தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாய் திறக்கவில்லையாம். இதனால் தம்பித்துரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே பிரதமர் அலுவலக வளாகத்திலேயே முட்டிக்கொண்டது. மேலும் பத்திரிகையாளர்களை எதுவும் சந்திக்க வேண்டாம் என தம்பித்துரை கூறி தடுத்துள்ளார். அதையும் மீறி பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அதில் எந்த ஒரு இடத்திலேயும் சசிகலா நடராஜன் பெயரை குறிப்பிட்டு பெருமை பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகையாளர்கள் சசிகலா நடராஜன் தான் முதலமைச்சர் என்று அமைச்சர் உதயகுமார் பேசி வருவது குறித்து கேட்க, அதற்கு பதிலளிக்காமல் சட்டென்று கிளம்பி சென்றார் ஓ பன்னீர்செல்வம். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பியதும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா நடராஜனை சந்தித்து டெல்லி நிலவரத்தை ஒப்பிப்பார் என்று எதிர்பார்த்தது மன்னார்குடி கூட்டம். ஆனால் அவர் கார்டன் பக்கமே போகவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் இதுவரை அவர் சசிகலா நடராஜனை சந்திக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிமுக வட்டாரத்தில் 29ஆம் தேதி நடக்க இருக்கும் பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி கூட பலர் மத்தியில் எழுந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேட்டபோது முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது. ஆனால் பொதுக்குழுவில் சசிகலா நடராஜன் தேர்வாகும் போது ஏதேனும் எதிர்ப்பை தெரிவிப்பாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிமுக வட்டாரத்தில் நிலவி வருகிறது. மௌனமாகவே இருந்து தான் நினைப்பதை கச்சிதமாக சாதிக்கும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா நடராஜனையும் மன்னார்குடி தரப்பையும் அதிமுகவில் இருந்து விரட்டி அடிப்பாரா என்ற கேள்வியும் அதிமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. இனி நடக்க இருக்கும் அரசியல் நிகழ்வுகளை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.